வணக்கம். நம்ம இன்னைக்கு யூனிட் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் TNCF, தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன், தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை. இது என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா May 8, 2023 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்காக தமிழ்நாடு சாம்பியன் ஃபவுண்டேஷன் எதுக்காக அப்படின்னா பாருங்க, டு இம்ப்ரூவ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் த ஸ்டேட். டு இம்ப்ரூவ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் த ஸ்டேட். தமிழில் பாருங்க, மாநிலத்தில் விளையாட்டு மற்றும் விளையாட்டு உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது. மாநிலத்தில் விளையாட்டு மற்றும் விளையாட்டு உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது தான் நம்மளோட தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை. எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா May 8, 2023. ஓகே, இதில் என்னென்னலாம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, முதலமைச்சரின் கோப்பை அதில் லோகோ எல்லாம் என்ன இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு என்ற சொல் இருக்கிறது. தமிழ்நாடு என்ற சொல் இருக்கிறது. களம் நமதே என்ற வாசனம் இருக்குது. அது களம் நமதே, ஃபீல்ட் இஸ் அவர்ஸ் இங்கிலீஷில், சரிங்களா? அதில் என்ன இருக்குது, தமிழ்நாடு என்ற சொல், களம் நமதே என்ற வாசகம். ஓகே, அதோட அதிகாரப்பூர்வ சின்னத்தில் என்ன இருக்குது அப்படின்னா மனித உருவம் கொண்ட நீலகிரி தார். அது ஓகே, மனித உருவம் கொண்ட நீலகிரி தார். அதாவது நம்மளோட ஸ்டேட் அனிமல் என்ன அப்படின்னா நீலகிரி தார் தான். ப்ராஜெக்ட் நீலகிரி தார் அப்படின்னு ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அதில் வீரன் என்ற சொல் ஒன்று உண்டு. அந்த அதிகாரப்பூர்வமான சின்னத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா வீரன் என்ற சொல், சரிங்களா? அந்த கோப்பையில் தான், முதலமைச்சரின் கோப்பை லோகோவில் தான் தமிழ்நாடு என்ற சொல், களம் நமதே என்ற வாசகம் இருக்குது. ஸோ இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் May 8 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, இது எதுக்காக அப்படின்னா மாநிலத்தில் இருக்கிற விளையாட்டு மற்றும் விளையாட்டு உட்கட்டமைப்பை மேம்படுவதற்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஜெயிச்சவங்களுக்கு அந்த CM ட்ராஃபி கொடுக்குறாங்க. அதில் என்ன லோகோ இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு என்ற சொல் இருக்குது, களம் நமதே என்ற வசனம் அது ஒன்று இருக்குது, சரிங்களா? அதோட சின்னம் என்ன, அதிகாரப்பூர்வ சின்னம் என்ன அப்படின்னா மனித உருவம் கொண்ட நீலகிரி தார், வீரன் என்ற சொல் அப்படின்னு இருக்கு, சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா செஸ் ஒலிம்பியாடில் இருந்துச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அது மனித உருவம் கொண்ட அந்த குதிரை மாதிரி தம்பி அப்படின்னு ஒரு சொல் இருந்துச்சு, சரிங்களா? அந்த 44th செஸ் ஒலிம்பியாடு நடக்கும்போது இங்கே என்ன இருக்குது அப்படின்னா மனித உருவம் கொண்ட நீலகிரி தார், வீரன் என்ற சொல் இருக்கிறது. ஸோ நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்த்துருக்கோம் அப்படின்னா யூனிட் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன், தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க, ஸோ அதில் இருக்க லோகோ, முதலமைச்சர் லோகோவில் என்ன இருக்குது, அது அதிகாரப்பூர்வ சின்னம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இது போல் இன்னொரு இஷ்யூவோட நாளைக்கு நம்ம 9th யூனிட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமாக பார்க்கலாம். தேங்க்யூ.